வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். டிசம்பர் மாத ராசி பலனை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஒன் ஸ்மால் ரெக்வஸ்ட், ரொம்ப மேலான ஆதரவு ரொம்ப வருஷமாக கொடுத்துருக்கீங்க. நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட் சர்வீஸ் உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி நிறைய கண்டென்ட் ப்ரிப்பேர் பண்ணி பண்ணிகிட்ருக்கேன். இனிமேல் எங்களை சர்வீஸை யூஸ் பண்ணும்போது நீங்கள் சங்கர் நாராயண் லைஃப் ஹாரோஸ்கோப் அப்படின்னு கீ பண்ணி எங்கள் வெப்சைட்டை கன்ஃபார்ம் பண்ணி அதில் என்னோடய இமேஜ் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சர்வீஸை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இந்த லைஃப் ஹாரோஸ்கோப்ன்ற டைட்டிலை எல்லாரும் இப்போ காப்பி பண்ணி யூஸ் பண்ணுறதுனால இதை நீங்கள் இனிமேல் சங்கர் நாராயண் லைஃப் ஹாரோஸ்கோப் அப்படிங்கிற அந்த கீவேர்டு மூலிமா யூஸ் பண்ணுங்கன்னு நான் தாழ்மையாக கேட்டுக்கிறேன். இப்போ தொடர்ந்து நம்ம இந்த மாத பலனை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நியூ இயர் பலனும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். வெகு விரைவில் அதுவும் ரொம்ப டீட்டெயிலாக நான் கொடுக்குறேன் இன் அட்வான்ஸ். ஸோ அட்வான்ஸ் விஷஸ். டிசம்பர் மாத ராசி பலனை டீட்டெயிலாக இப்போ பார்க்கலாம். துலாம் ராசி 2025 டிசம்பர் மாதம் நம்ம வருஷத்துடைய இந்த கடைசி மாதம். இந்த வருஷத்தில் ஆல்மோஸ்ட் நம்ம ராசிகள்லேயே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னதில் ஒன்று ரிஷபம், ஒன்று துலாம். சரி, துலாம் கட்டுறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு சில ராசி சொல்லியிருக்கோம். பட் துலாம் நல்ல ஸ்கோர் பண்ணியிருக்கு. அது சனியால் பண்ணியிருக்கு. குரு நல்லா வந்திருக்காரு, ராகு நல்ல பொசிஷன் இருந்திருக்காரு, கேது நல்லா இருக்கார் அப்படின்னு சொல்லி ஆல்மோஸ்ட் அந்த மேஜர் டிரான்சிஷனை பேஸ் பண்ணி இந்த வருஷம் ஃபுல்லாகவே நல்லதே, நிறைய பாசிட்டிவான விஷயமே சொல்லியிருக்கோம். வருஷத்தில் கடைசி மாதம் டிசம்பர் மாதம் 2025 துலாம். ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட அந்த சனியில் ஒரு பெரிய சேஞ்ச் இல்லை, ராகுக்கு இது பெரிய சேஞ்ச் இல்லை. குரு 10க்கு திரும்ப 9க்கே வக்ரம் அடைஞ்சு அங்கே போயிருக்காருன்னா இன்னொரு ஆட் அட்வான்டேஜ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். 8th ஆஃப் டிசம்பர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த சுக்கிரன், உங்கள் ராசிநாதன் சுக்கிரன், அவர் விருச்சிகமில் இருந்து அங்கே தான் இந்த விருச்சிகமில் தான் இருக்கார். புதன் உங்களுக்கு த மோஸ்ட் ஃபேவரபிள் பிளானட். ஃபஸ்ட் ஹவுஸில் துலாம்லேயே இருந்து அந்த சுக்கிரனோட 7ஆம் தேதி இணையிறார். ஸோ புதன் சுக்கிரன் அப்படி ஒன்றா பேர் பண்ணி ஒரு நல்ல காம்பினேஷனில் ரொம்ப நல்லா இருக்குது. அடுத்தது நம்ம இந்த 8th டிசம்பரை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, செவ்வாய் விருச்சிகம்லேருந்து தனுசுக்கு ஷிஃப்ட் ஆகிடும், 3ஆம் இடம். துலாமுக்கு 3rd ஹவுஸ். சூரியன் 16ஆம் தேதி டிசம்பர் மாதம் அதே 3ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் பேர் பண்ணும். அங்கே சுக்கிரன் 28th ஆஃப் டிசம்பர் ஒரு 3 கிரகங்கள் ஒன்றா, த காம்பினேஷன் ஆஃப் 3 பிளானட்ஸ் ஒன்றா உங்களுக்கு 3rd ஹவுஸில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது. இப்போ இந்த 3rd ஹவுஸ் அப்படிங்கிறது ஒன்றும் ரொம்ப மோசமான இடம் இல்லை. சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 8ஆம் இடத்துல நிறைய பேர் ஒன்றா இணைகிறாங்க, 6ஆம் இடத்துல இணைகிறாங்க, 12ஆம் இடத்துல இணைகிறாங்க. இது 8, 12 தான் ரொம்ப கொஞ்சம் பார்க்க வேண்டிய இடம். பட் 6 கூட பரவாயில்ல. 3rd ஹவுஸ் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ துர்ஸ்தானங்கள் அப்படின்னு எடுத்தாலும் அந்த 3rd ஹவுஸ்க்கு 70% நம்ம ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா பாசிட்டிவ் சைட் தான் 70%. ஏன்னா 3rd ஹவுஸ் அப்படிங்கிறது ஒருத்தருடைய ஃபேம் இருக்குது, ஒருத்தருடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ரிலேஷன்ஷிப் இருக்குது, சப்போர்ட், ஃபேம் இருக்குது, கரேஜ் அண்ட் கான்ஃபிடென்ஸ் இருக்குது. ஸோ நிறைய விஷயங்கள் இந்த 3ஆம் இடத்துல இருக்குது. அது இந்த முறை இந்த 3ஆம் இடம் அப்படிங்கிற அந்த துலாமுக்கு 3ஆம் இடம் அப்படிங்கிற இடத்த நீங்கள் பார்த்தீங்கன்னா, அது குருவுடைய வீடு, அது குருவுடைய பார்வையும் விழும், சனிக்கு ஸ்கொயரில் வந்துடும். அப்போ துலாமுக்கு யோகாக்காரகனான சனி, அந்த சனிக்கு ஸ்கொயரில் இந்த 3 கிரகங்கள் ஒன்றா சேரும் பொழுது இது நன்மைகளை செய்யும். இது என்னென்ன முயற்சிகளை செஞ்சீங்க அந்த முயற்சிக்கு ஒரு நன்மையை செய்யும், பாராட்டு கிடைக்கும், ஒரு புகழ் கிடைக்கும், பாராட்டு கிடைக்கும், சிறிய சிறிய பிரயாணங்கள் திடீரென்று நடக்கும், திடீர்னு ஒரு மனம் மாற்றம் வரும், திடீரென்று ஒரு தைரியம் வரும், திடீரென்று ஒரு முயற்சியில் ஈடுபடுறீங்க, ஒரு சக்ஸஸ் பண்ணுறீங்க. அதுதான் அந்த 3rd ஹவுஸ். இப்போது கரியர் அண்ட் ப்ரொஃபஷனல் லைஃப் அப்படின்னு பார்த்தோன்னா ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்கா? ஏன்னா ஆல்ரெடி ட்ராக் க்ளீனாக இருக்குது, ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸ் இல்லை, ஒரு பெரிய மைனஸ் இல்லை, ஏதாவது டல் ஆகுதா, ஏதாவது வீக் ஆகுமா அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஸோ ரூட் கிளியராக இருக்குது, நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இன்னும் ஃபார்வர்டில் போயிட்டே இருக்கலாம். அதில் ஒரு பிரச்சனை தெரியலன்னு நான் சொல்கிறேன். அப்போ கரியர் அண்ட் ப்ரொஃபஷனல் லைஃப் ஓகேவாக இருக்குது, எந்த சேஞ்சஸும் பெருசாக பண்ண தேவையில்லை. பட் டீஃபால்ட்டாக சில பேருக்கு there will be an ஆப்ஷன், அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது மாதிரி, அதை எடுத்துக்கிற மாதிரி, ஒரு முயற்சியில் ஈடுபடுற மாதிரி there will be an ஆப்ஷன். அது பெட்டராக இருக்குது, அது ஒரு பாசிட்டிவ் சைனாகவும் தெரியுது. அதுக்கு அடுத்தது நம்ம பார்த்தோம்னா இந்த
கரியர் அண்ட் ப்ரொஃபஷனை தவிர ஃபேமிலி அண்ட் பர்சனல். ஓகே, ஒரு மேரேஜ் பிளான் இருக்குது, ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, அதை கல்யாணமாக முடிக்கணும், ஒரு வரன் பார்த்துட்ருக்கீங்க, ஒரு முடிக்கணும், ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் எப்படி போகும்? எனக்கு தெரிஞ்சு ஸ்மூத்தாக இருக்குது. செகண்ட் ஹவுஸில் எந்த விதமான தடையோ இல்லை வந்து ஒரு ஒரு காம்பினேஷன் ஆஃப் பேட் பிளானட்ஸோடைய எனர்ஜி ஒன்றும் இல்லை. அந்த ரூட்டு கிளியராக இருக்குது. அப்போ செகண்ட் ஹவுஸில் வந்து உங்களுக்கு வந்து நல்ல பலன்கள் நடக்கிற மாதிரி தான் இருக்குது. ஒரு க்ரோத், ஒரு முன்னேற்றம், ஒரு ஃபேமிலியுடைய அந்த ஒரு அந்யூன்யமான ஒரு அன்பு, அந்த புரிதல் அப்படிங்கிறத வந்து பெட்டராக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் எல்லாரும் சேர்ந்து ஒரு முயற்சி செஞ்சு அதில் வந்து நல்ல பலனை அடைகிற மாதிரியான ஒரு சூழலை உருவாக்குது. அடுத்தது வந்து நம்ம வந்து பார்த்தோம்னா மாணவர்கள், ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த முறை நீங்கள் செய்கிற எல்லா விஷயத்துக்கும் ஒரு சின்ன ஒரு அப்ளாஸ், ஒரு பாராட்டு, ஒரு வாழ்த்து, உங்களை வந்து எல்லாரும் கொஞ்சம் பெருமையாக பேசுகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை, அது ஒரு அங்கீகாரம் தானே. ஸோ தட் இஸ் அ ரெகக்னேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது கொஞ்சம் பாசிட்டிவாக தெரியுது. அதுக்கு அடுத்தது வந்து நம்ம வந்து எடுக்கிற முக்கியமான விஷயம் என்னென்னா, இல்லத்தரசிகள் பெண்கள். துலாம் இந்த வருஷம் ஃபுல்லாகவே நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்கு. இந்த மாதம் இன்னமும் நல்லா இருக்குது. உங்கள் மனசை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி, உங்கள் சூழலை வந்து ஃபேவராக பண்ணுற மாதிரி, நீங்கள் விரும்பினதை வாங்குறது மாதிரி, நீங்கள் எடுக்கிற முயற்சியில் வந்து ஜெயிக்கிறது மாதிரி, எல்லாமே வந்து ஒரு சாதகமாக, நீங்கள் சந்தோஷமாக சிரிக்கிறது மாதிரி. ஒரு மனிதன் வந்து சிரிக்கிறது ரொம்ப அபூர்வமாயிடுச்சு இப்போ. அப்போ அந்த புன்னகையோடு இருக்கக்கூடிய சூழலை உருவாக்கக்கூடிய நேரம் தான் இந்த டிசம்பர் 2025. பரிசு, பாராட்டு, விருந்து, அந்த மாதிரி ஒரு சூழலை உருவாக்குறது நல்லா இருக்குது. ஹெல்த்து பெருசாக வருத்தப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. எந்த ஒரு பர்டிகுலர் பிளான்ட்டும் உங்களுக்கு ஹெல்த்தில் வந்து சீரியஸ் இஷ்யூ எதுவும் கொண்டு வரல. ராகு மட்டும் 5th ஹவுஸில் ஒரு சிலருக்கு ரொம்ப ரேராக வயிறு, அடிவயிறு பகுதியில் சின்ன சின்ன ஒரு கேஸ்ட்ரோ சம்மந்தப்பட்டது. மற்றபடி மீதி எல்லாமே ரொம்ப நல்ல ஒரு எனர்ஜியாக, ஒரு நல்ல எனர்ஜியோடு இந்த மந்த்தை நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி ரொம்ப நல்லா பாசிட்டிவாக இருக்குது. சீனியர் சிட்டிசன்ஸ்க்கும் நான் வந்து சொல்கிறது என்னென்னா, நிறைய எதிர்பார்த்துட்ருக்கீங்க, நிறைய முயற்சியில் ஈடுபடுறீங்க, முயற்சி செய்யணும்னு நினைக்கிறீங்க. அது எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ரிசல்ட்ஸை, ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயத்தை செய்கிறது மாதிரி தான் இருக்குது. அதுவுமே நான் உங்களை பாராட்டுறேன். அதுவுமே நான் உங்களுக்கு வந்து ஒரு வாழ்த்து தான் சொல்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த ஒரு மாதம், டிசம்பர் மாதம் 2025 துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் நினைத்ததை செய்யக்கூடிய, நினைத்து பார்க்காதது நடக்கக்கூடிய, மனதை திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு காலமாக இது மாறும் அப்படிங்கிறத நான் முழுசாக நம்புகிறேன். என்னுடைய வாழ்த்துக்களும் கூட. இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு டிரான்சிட்டோடைய ஒரு ஜென்ரல் வீடியோ தான் நான் கிளியராக கொடுத்துருக்கேன். இதை தவிர வந்து நான் ஒவ்வொரு முறையும் சொல்கிறேன், உங்கள் ராசி, உங்கள் லக்னம், உங்கள் தசா புக்தி கிளியராக பாருங்கள். ஆஸ்ட்ராலஜி ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நான் ரொம்ப சிம்பிளாக டிப்ஸ் கொடுக்குறேன். உங்கள் ஜனன நட்சத்திரம் என்ன, உங்களுடைய ராசி என்ன, உங்களுடைய லக்னம் என்ன, உங்கள் தசா என்ன, புக்தி என்ன, இந்த 5 மேட்ரு தான் உங்களை வந்து வழி நடத்தும். இதுதான் வந்து ஒரு ரொட்டேஷன் சொல்லுவோம். ஏன் இது ஒரு ரொட்டேஷன்னா, இதை பேஸ் பண்ணி தான் டிரான்சிட் நடக்கும். இதை பேஸ் பண்ணி நடக்கிற டிரான்சிட்டை நீங்கள் அப்சர்வ் பண்ணுறதுக்கு உங்கள் ஜனன ஜாதகம் என்றது உங்களுடைய ஸ்ட்ரென்த், உங்களோட பர்த் சார்ட் அப்படிங்கிறது உங்களோட ஸ்ட்ரென்த், உங்களோட வீக்னஸ் என்ன, அது நீங்கள் ஒரு தடவை வியூ பண்ணி செக் பண்ணலாம். இதுக்கு நிறைய சர்வீஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஹாரோஸ்கோப்பே ரொம்ப கிளியராக, டீட்டெயிலாக, வித் லாட் ஆஃப், அதாவது நீங்கள் சாம்பிள் ஹாரோஸ்கோப்போட நம்ம சைட்டில் போய் பார்க்கலாம். அவ்வளோ டீட்டெயிலாக கொடுத்துருக்கு. அதர் சர்வீசஸ், வாய்ஸ் கிளிப் சர்வீசஸ் இருக்குது, மேரேஜ் மேட்சிங் சர்வீசஸ் இருக்குது, நியூமராலஜி இருக்குது, வாஸ்து இருக்குது, ஜெம்மாலஜி, ரெமிடி, ரொம்ப சிம்பிள் ரெமிடி. அதுக்கப்புறம் என்னுடைய பர்சனல் கன்சல்டேஷன். உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, நீங்கள் அமெரிக்காவில் இருந்தாலும் சரி, நீங்கள் கனடாவில் இருந்தாலும் சரி, நீங்கள் யூஏயில் இருந்தாலும் சரி, சிங்கப்பூர், மலேசியா, ஈவன் ஸ்ரீலங்கா, யூகே, நீங்கள் எங்கே இருந்தாலுமே சர்வீசஸை கொடுக்குறோம். ஆன்லைன் மூலிமா கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஸோ உலகத்திலிருந்து எங்கே இருந்தாலும், எங்கே பிறந்திருந்தாலுமே அதில் டே லைட் சேவிங் டைம்ன்ற ஆப்ஷனோடு இருக்கும். அது அந்த ஊரில் பர்டிகுலர் டேட் அண்ட் டைமை பேஸ் பண்ணியே அந்த ஹாரோஸ்கோப்பை ஜென்ரேட் பண்ணி உங்களுக்கு வந்து சர்வீஸாக மெயிலில் பிடிஎஃப்பும் சென்ட் பண்ணுறோம். நீங்கள் செய்ய வேண்டிய ரொம்ப சிம்பிள் சர்வீஸ் வேணும்னு நினைக்கிறவங்க, சங்கர் நாராயண் லைஃப் ஹாரோஸ்கோப் அப்படின்னு கீப் பண்ணுங்கள். அந்த சைட் வந்துடும். சைட் வந்த பிறகு நீங்கள் அந்த சைட்டை கிளிக் பண்ணினா என்னோடய இமேஜ் தெரியும். ஸோ என்னோடய இமேஜ் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ண பிறகு அது என்னோடய டீம் நம்பரும் அங்கே வாட்ஸ்அப்பில் ஆப்ஷன் இருக்குது. கிளிக் பண்ணி தான் ஸ்ட்ரெயிட்டாக வாட்ஸ்அப்பில் வந்துடுவீங்க. ஸோ சர்வீஸை சரியாக பயன்படுத்துங்க. அண்ட் தொடர்ந்து நான் வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கும் சொல்கிறது, நிறைய உங்கள் நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எல்லாருக்கும் ஏதாவது ஒரு சின்ன பாயிண்ட், நான் கொடுக்குற இந்த ஒரு ஜென்ரல் மெசேஜ், நான் வந்து கடவுள் கிடையாது, என்னால் எல்லாமே வந்து 100% ஒருத்தரை வந்து 100க்கு 100 சரியாக கைட் பண்ணி சரியாக சொல்ல முடியும்னு நான் சொல்ல முடியாது. என்னால் சொல்ல முடியும், ஏன்னா ஐ எம் நாட் காட்.
நானும் உங்களை மாதிரி ஒரு சாதாரண மனிதன். பட் என்னால் என்னென்னா ஆஸ்ட்ராலஜிக்கலாக அந்த ரீடிங் எடுக்கும்பொழுது நிறைய விஷயங்கள் நமக்கு புரியும். என்னோட அந்த புரிதலை தான் நான் உங்களுக்கு வந்து ஒரு ப்ரிடிக்ஷனாக கொடுக்குறேன். அந்த ப்ரிடிக்ஷன் உங்களுக்கு ஏதாவது வகையில் அது பயன்படும் நான் நம்புகிறேன். அது பாசிட்டிவ் சைடில் வந்து ஒரு மந்த் வந்து ரொம்ப ஃபேவராக இருக்கும். அப்போ நீங்கள் சில ஆக்டிவேஷனை பண்ண முடியும். அதுக்கேற்ற மாதிரி இந்த மைண்ட் சேஞ்ச் வரும். சம்டைம்ஸ் ஒரு மாதிரி போகும். சில டிரான்சிட் ஃபேவராக இருக்காது. அந்த சமயத்தில் நம்ம கொஞ்சம் பொறுமையாக கொஞ்சம் தள்ளி போடலாம். அவ்வளோதான் பண்ண முடியும். ஸோ நம்ம டைமை மாற்ற முடியாது. நம்ம சூழ்நிலையை மாற்ற முடியாது. பட் நம்ம அதை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம், நம்ம அதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம், நம்ம கொஞ்சம் தள்ளி போட்டால் என்ன, சில விஷயங்களை கொஞ்சம் யோசிச்சா என்ன, அவ்வளோதான். இந்த ஒரு சிம்பிள் கைடன்ஸ் தான் நான் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கேன். உங்களுடைய மேலான ஆதரவுக்கு என்னுடைய நன்றி. தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பரோட ஒருவரோட ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலிமா இன்னும் பெட்டராக நிறைய வீடியோஸை பிளான் பண்ணுறோம். டீமாகவும் டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். இன்னும் என்ன மாதிரிலாம் இந்த சர்வீஸை வந்து பெருசாக பண்ண முடியும், இன்னும் சிம்பிளிஃபை பண்ண முடியும். இப்போ ஒரு பேஜும் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ வெப்சைட்டில் போனீங்கன்னா அந்த பேஜில் வந்து நீங்கள் சிம்பிளாக அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த சர்வீஸை வந்து ஈஸியாக நீங்கள் எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறத சொல்கிறோம். எங்கள் டீமில் நிறைய ஆஸ்ட்ராலஜிஸ்டும் இருக்காங்க. அவங்களும் வந்து என்னால் எல்லாருக்குமே சர்வீஸ் 100% கொடுக்க முடியல. ஸோ நிறைய பேருக்கு நானும் பண்ணிட்டு தான் இருக்கேன். டீம்லேயும் சில ஆஸ்ட்ராலஜிஸ்ட் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆஸ்ட்ராலஜி இருக்குது, அவங்களுடைய சப்போர்ட்டோடு பண்ணிகிட்ருக்கோம். அவங்ககிட்ட நீங்கள் அந்த சர்வீஸ் எடுத்துக்க முடியும். ஆன்லைன் ரிப்போர்ட்ஸும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக மெயிலே வந்துடும். ஸோ மெனி சர்வீசஸ் வி ஆர் டூயிங் வெரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் அண்ட் வெரி ட்ரான்ஸ்பரண்ட்டாக பண்ணுறோம். எந்த ஒரு ஒளிவு மறைவுலாம் கிடையாது. அண்ட் கிளியராகவும் உங்களுக்கு வந்து ஹேண்டில் பண்ண முடியும். அண்ட் தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. என்னுடைய வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கிறேன். நான் வெகு விரைவில் நம்ம 2026 நெருங்க போகிறோம். டிசம்பர் மாத பலன்கள் உங்களுக்கு உங்களுடைய ஆசைகளை, உங்களுடைய எண்ணங்களை, உங்கள் வேண்டுதல்கள்லாம் நீங்கள் தயார்படுத்தி அடுத்த வருடத்துக்கு நீங்கள் ஒரு ப்ரிப்பரேஷன் மாதிரி ஒரு ப்ரீ பிளான் ஏதாவது பண்ணுறதா இருந்தால் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து கடவுளை வேண்டிக்கிட்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவடைகிறேன். மீண்டும் ஒரு முறை உங்களை நல்ல நிகழ்ச்சி நான் சந்திக்கிறேன். இஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.